டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். ஐக்கிய நாடுகள் பேரவை அமர்வில் சர்வதேச சமூகத்தை இலங்கையின் மனிதுரிமை நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து நம்பிக்கை ஏற்பட செய்ய முடியும் என இலங்கை வெளிநாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் ஒன்றை அமெரிக்கா கொண்டுவர இருப்பதாக வெளிவந்த செய்திக்கு வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் கருணாரட்ன அமுனுகம தமது பிரதிபலிப்பை வெளியிட்டார். படிப்பினைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் 1200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய கருணாரட்ன அமுனுகம இதன் மூலம் படிப்பினைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் என்பது தெளிவாகின்றது என்றார். கொழும்பில் கருப்பு ஜனவரி என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களும் சிவில் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்ட போராட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. கடந்த சில ஆண்டுகளாக ஜனவரி மாதந்தோறும் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களை நினைவுகூரும் வகையில் கருப்பு ஜனவரி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நூற்றாண்டின் முதல் 10 ஆண்டு காலப்பகுதியில் 17 செய்தியாளர்களும் ஊடகத்துறையைச் சேர்ந்த ஊழியர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் பட்டியலிட்டிருக்கின்றன. ஆந்திர பிரதேசில் தலித் தெலுங்கானா மாநில கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை துறக்கின்றனர். காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியிடம் தமது ராஜினாமா கடிதங்களை நாளை அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றனர். தனி தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்குவதற்கான அழுத்தத்தை தமது ராஜினாமாக்கள் கொடுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்க்கின்றனர். சிரியாவின் 2வது பெரிய நகரான அலப்போவில் கொல்லப்பட்ட 65 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. கொல்லப்பட்டவர்களில் அநேகம் பேர் இளைஞர்களாவர். பேஸ்டான் அல் கசார் என்ற மாவட்டத்தை ஊடறுத்து ஓடும் குவைக் ஆற்றின் கரையில் 65 சடலங்களும் போடப்பட்டிருந்தன. அவற்றின் கைகள் கட்டப்பட்டிருந்தன. தலையில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்பட்டன. இது தொடர்பான ஒளிப்பதிவு காட்சிகள் யூடியூபில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.